அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஆவணி மாதத்தின் மகா சங்கடஹர சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியே மகா சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் பொன் பொருள் சேர, லக்ஷ்மி கடாட்சம் நிறைய எந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று விரதமிருந்து மாலை 6 மணிக்கு மேல் விநாயகர் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அருகம்புல் மாலை சாத்தி வியாழக்கிழமையானதால் குரு பகவானுக்குரிய கொண்டைக்கடலை சுண்டலை நிவேதனமாக படைத்து தூபதீப ஆராதனைகளை கண்டு வணங்கும் பொழுது விநாயகப் பெருமானின் அருளாலும் குரு பகவானின் அருளாலும் பொன் பொருள் சேர வேண்டும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த ஸ்வர்ண கணபதி மந்திரத்தை மாலை 6:30 மணிக்கு மேல் ஒரு முறையாவது உச்சரியுங்கள். உங்களால் முடிந்தால் 11 முறை வலம் வந்து 11 முறையும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இன்று விரதம் இருக்க முடியாதவர்கள், கோவிலுக்கு போக முடியாதவர்கள், சங்கடஹர சதுர்த்தி விரதம் இதுவரை கடைப்பிடிக்காதவர்கள் கூட இன்று இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள விநாயகர் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை சாத்தி கொண்டக்கடலை சுண்டலை நிவேதனமாக படைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த ஸ்வர்ண கணபதி மந்திரத்தை ஒரு முறை அல்லது 11 முறை கூறி வழிபடுங்கள். ஓராண்டு காலம் நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி விரதமிருந்த முழு பலனையும் அடையலாம். 48 நாட்களுக்குள் பொன் பொருள் சேர வழிபிறக்கம். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். தங்க ஆபரணங்களை அடகுல வச்சிருந்தா கூட அவைகளை மீட்கக்கூடிய பண வரவு கிடைக்கும். வழியை விநாயகப் பெருமான் காட்டி கொடுப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை மாலை 6:30 மணிக்கு மேலே உச்சரிங்க. ஸ்வர்ண கணபதி மந்திரம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித ஹஸ்தி முகாய மம ஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித ஹஸ்தி முகாய மம ஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஸ்வாஹா. வாழ்க செல்வ செழிப்போடு. நன்றி, வணக்கம்.